சம்பவ செந்தில்ன்றவனையும் சீசிங் ராஜா இந்த 2 பேரையும் பிடிச்சிட்டாங்கன்னா மேட்ரு ஓவர். அதுக்கு அடுத்த ஃபர்தராக மாட்டக்கூடியதான் திமிங்கலம். அந்த திமிங்கலம் யாரு? சம்பவம் செந்தில உள்ள இறக்கியிருக்கான், சீசிங் ராஜா உள்ள இறக்கியிருக்கான், நாகேந்திரனை உள்ள இறக்கியிருக்கான், ஆற்காடு சுரேஷ் டீமையும் உள்ள இறக்கியிருக்கான். இப்படி ஒரு 4-5 பேர் இறங்கியிருக்காங்க. 4-5 பேர் இறங்கினதை போலீஸ் கண்டுக்காம விட்டுருக்கு, தெரிஞ்சும் விட்டுருக்காங்க. இந்த வழக்கறிஞர்கள் ஏன் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்றதுக்கு உதவணும்? அங்கதான் அந்த திமிங்கலம் ஒளிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிடிச்சது உண்மை குற்றவாளிகள் அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்னா, மணிலாம் ஒரு கிரைம் ரிப்போர்ட்டிங்க்கு வந்ததே கிடையாது. சும்மா ஒரு 4 பேப்பரை படிச்சுட்டு 5வது பேப்பரா இந்தியா டுடேல உட்காந்துக்கிட்டு சொல்லப்பட்டது கூறப்பட்டதுன்னு ஒரு 2 காலம் எழுதக்கூடிய ஆள் தான் மணி. மணிக்கு என்ன தெரியும்? கிரைமை பத்தி என்ன தெரியும்? இன்வெஸ்டிகேஷனை பத்தி மணிக்கு என்ன தெரியும்? ஏபிசிடி கூட தெரியாது. மணி 11 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டாரு இந்தியா டுடேல இருந்து. நாங்க இன்னைக்கும் லைவ்ல இருக்கக்கூடியவங்க. பாஜகவை சேர்ந்த அஞ்சலை மாட்டியிருக்கு. இப்போ அஞ்சலை சிபிஐ கேஸ் போனா காப்பாத்திடுவாங்களா மாட்டாங்களா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் தோழர் ஹசீஃப் அவர்களே, வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு சிலர் சரண்டர் ஆனதாகவும், சிலர் இல்லை இது சரண்டர் கிடையாது கைது அப்படின்னு சொன்னதும் அப்படின்ற நம்ம பார்த்தோம். பெரும்பாலானோர் அது சரண்டர் அப்படின்றது கிடையாது, போலீஸ் வேணும்னே பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. நீங்க மட்டும்தான் சரண்டர் ஆனவர்கள் சரண்டர் ஆகலை, போலீஸ் தான் கைது செஞ்சிருக்கு, அவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள், உண்மையிலேயே மற்றவர்கள் சொல்வது போல இது பேருக்காக போலீஸ் எதுவும் காரணம்லாம் காட்டலைன்னு. ஆனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள், காவல்துறை சொல்லக்கூடிய வகையில் கைது செய்யப்பட்டவர்கள் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் இந்த கொலையில் தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடும் என்பது போன்ற அந்த தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. தினசரி புது தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஒருபுறம் இந்த தகவல்களை பார்க்கும் பொழுது காவல்துறை வேண்டுமென்றே கசிய விடுதா? இப்போ சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க, இப்படியாக ஒரு நிகழ்வை நாங்கள் பார்த்ததே கிடையாது, நம்ம போன முறை கூட இதை பற்றி பேசணும், தொடர்ந்து தகவல்களை கசிய விட்டுக்கிட்டே இருப்பது, அந்த விஷயத்தை ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக காவல்துறை பயன்படுத்துதோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. இந்த வழக்கு போகக்கூடிய விதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மெச்சூர்டா போறாங்க. ஆம்ஸ்ட்ராங்கை கொன்னது யாருன்றத போலீஸ் கண்டுபிடிச்சிச்சு. ஆனா அது இப்போ அதை ரிவீல் பண்ணா அவன் தப்பிச்சிருவான். ஸோ இந்த வழக்கோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சீரியஸா போலீஸ் கொண்டு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இப்போ நான் பிடிப்பட்டது உண்மை குற்றவாளிகள்னு நான் ஒருத்தன் அடிச்சு நான் புதிய தலைமுறையில் நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கெல்லாம் போலி குற்றவாளிகள் மணி கூட வளர்னதை சொன்னீங்க. எந்த ட்ரையல்லையும் நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி சீக்வன்ஸாக போலீஸ் நியூஸை லீக் பண்ணுறாங்கன்னு. அவர் எத்தனை ட்ரையலை பார்த்துருக்காரு? அவர் மணிலாம் ஒரு கிரைம் ரிப்போர்ட்டிங்க்கு வந்ததே கிடையாது. சும்மா ஒரு 4 பேப்பரை படிச்சுட்டு 5வது பேப்பரா இந்தியா டுடேல உட்காந்துக்கிட்டு சொல்லப்பட்டது கூறப்பட்டதுன்னு ஒரு 2 காலம் எழுதக்கூடிய ஆள் தான் மணி. நான் பார்த்ததே இல்லைன்னா எத்தனை கிரைம் ரிப்போர்ட்டிங்க்கு அவர் வந்திருக்காரு? நான் நாவரசு கொலைலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்டது. நம்ம என்ட்ரிய நக்கீரன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். மணி 11 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டாரு இந்தியா டுடேல இருந்து. நாங்க இன்னைக்கும் லைவ்ல இருக்கக்கூடியவங்க. இதுல போலீஸ் ரொம்ப பெர்ஃபெக்டா மூவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிடிச்சது உண்மை குற்றவாளிகள் அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்னா, இப்போ நான் சொல்லலாம் அதை. ஏன்னா அஸ்ரா கார்க்குன்னு ஒரு அடிஷ்னல் கமிஷனர் நார்த்தில் இருந்தார், வட சென்னையில் இருந்தார், அவர் தான் பிடிக்கிறார். அவர் தான் ஃபர்ஸ்ட்டு நான் கேட்குறேன். அஸ்ரா கார்க் ரொம்ப லெஜிட்டிமேட் ஆஃபீஸர். அவர் உயர்நீதிமன்றங்கள் பாராட்டுது. ஏடிஎம்கே ஆட்சியில் திமுக எம்எல்ஏக்கள்லாம் சட்டவிரோதமான விஷயங்கள் பண்ணுறாங்க, நில அபகரிப்பு பண்ணுறாங்க அப்படின்போது இவர் மதுரை எஸ்பி. அப்போ ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ பண்ணுறான், இவர் ஏடிஎம்கே எம்எல்ஏ மேலே கேஸ் போட்டார். அஸ்ராகர் தமிழ்நாடு முழுக்க திமுக எம்எல்ஏக்கள் மேலே, திமுக மேலே பொய் வழக்குகள் நிறைய போடுறாங்க. அதெல்லாம் பொய் வழக்கு
அப்படின்ற அலறல் வந்து பெரிய அளவுக்கு கேட்டுச்சு, திமுகவுடைய அலறல். ஆனால் அஸ்ராக்காருக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏ மேலே போடுறாரு. ஸோ அவர் வந்து முழுக்க யாருன்னு பார்க்க மாட்டார். அவர் மாட்டினார்னா பின்னி எடுத்துடுவார். நான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா, அவர் என்கவுண்டர் பண்ண மாட்டார். என்கவுண்டருக்குள்ளே அவர் போகவே மாட்டார். தூக்கிடுவார், எல்லாரையுமே தூக்கிடுவார். அதே மாதிரி கஞ்சா விற்கிறவங்க எல்லாரையுமே வந்து எல்லாருடைய சொத்துக்களையும் அட்டாச் பண்ணவர் அஸ்ராக்காருக்கு. நீ போதைப் பொருள் விற்கிறியா, அவங்களுடைய சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ணது அஸ்ராக்காருக்கு. அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டிச்சு. அப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இப்போ அஸ்ராக்காருக்கு போயிட்டாரு, வடக்கு மண்டல ஐஜியாட்டார். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு தலைமை தாங்கிறது அருண் ஐபிஎஸ், சிட்டி கமிஷனர். அவர் வந்து திருப்பூர் எஸ்பியா இருக்கும்போது அவரோட ஐஜி பிரமோத்குமார்னு ஒருத்தர், அவர் பாசின்னு ஒரு நிதி நிறுவனத்தில் நிறைய பொய் வழக்குகள் வருது, அதில் ஒரு கடத்தல் வழக்கு, அதில் வந்து பிரமோத்குமார் இன்வால்வ் ஆகுறாரு. அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டவர் இந்த எஸ்பி அருண். ரொம்ப ஷ்ரூடு, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டு, ரொம்ப ஃபாஸ்ட். சான்ஸே கிடையாது அவருடைய ஒர்க்லாம். அவ்வளோ ஃபாஸ்டானாலும் அவ்வளோ ஷ்ரூடானாலும். அப்போது அஸ்ராக்காருக்கும் சரி அருணும் சரி இவங்களுடைய ஒர்க்கெல்லாம் விட மணியோட கமெண்ட்டு தான் மேலே நிற்குதா? மணிக்கு என்ன தெரியும்? கிரைமை பற்றி என்ன தெரியும்? இன்வெஸ்டிகேஷனை பற்றி மணிக்கு என்ன தெரியும்? ஏபிசிடி கூட தெரியாது. எஃப்ஐஆர்னா ஃபுல் ஃபார்ம் சொல்லு. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டா, போஸ்ட்மார்ட்டம்னா அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லு. ஒன்றும் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்க மாட்டாப்புல. இந்த விஷயத்தில் சீன் பை சீன் வந்து அருண் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஏன் அதை பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கேஸ் வந்து சிபிஐ கன்பிலான்னு ஒரு டீம் சொல்லிச்சு. அது ஆம்ஸ்டாங் குடும்பமாக இருக்கலாம், பகுஜன் சமாஜ் கட்சியாக இருக்கலாம், எல்லாருமே வந்து இது சிபிஐக்கு அனுப்பலாம், அப்படி அனுப்பலாம், இப்படி அனுப்பலான்னு சொன்னாங்க. இல்லை என்னன்னா, இப்போது நமக்கு தெரிய வரக்கூடியதாக சந்தேகப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்ட் இருக்கான்ல, நீங்கள் சிபிஐக்கு அனுப்பிச்சிருந்தானா அவன் காணாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாஜகவை சேர்ந்த அஞ்சலை வந்து மாட்டியிருக்கு. இப்போது அஞ்சலை வந்து சிபிஐ கேஸ்க்கு போனால் காப்பாற்றிடுவாங்களா மாட்டாங்களா? வாய்ப்பு இருக்கு. மாவட்ட தலைவர், வடசென்னை மாவட்ட தலைவர். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து காப்பாற்றப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் அருண் பண்ணதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, விஜயகுமார்னு ஒரு ஜேசி ஜாயின்ட் கமிஷனர், அவரை வச்சு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டார். டீம் ஒரு 8 இன்ஸ்பெக்டர் 9 இன்ஸ்பெக்டர் டீம். என்னன்னா, இப்போ ஒரு சிபிஐக்கு இந்த கேஸ் போச்சுன்னு வச்சுங்க, கடன்னு கண்டுபிடிப்பாங்க. அவர் மாட்டினார், இவர் மாட்டினார், அது மாட்டினார், இது மாட்டினார்னு வரும். ஆனால் பிஜேபி மாட்டுமா? மாட்டாது. ஆனால் அருணோட இன்வெஸ்டிகேஷனில் பிஜேபி அஞ்சலை மாட்டுது, ரைட்டா? பிஜேபிக்காரங்க மாட்டுறாங்க, ஏடிஎம்கே மலர்கொடி மாட்டுது, திமுக மாட்டுது, ரைட்டா? திமுக நிர்வாகிகள் மாட்டுறாங்க. நேற்று ஒரு போலீஸ்கார பையன் மாட்டுறான், எஸ்ஐயோட பையன், போலீஸ்காரனோட பையன் அரெஸ்ட், ரைட்டா? 18 பேர் கிட்டத்தட்ட ஆயிட்டு இருக்கு. வக்கீல் மட்டும் 5 பேர் மாட்டுறான், வழக்கறிஞர்கள் 5 பேர் மாட்டுறான். ஸோ தேமுதிக மாட்டுது, அதிமுக, திமுக, பாஜக, தேமுதிக, வக்கீல், போலீஸு, இன்னும் டாக்டர் தான் இல்லை. அருண் சார்கிட்ட சொல்லி, சார் ஒரே ஒரு டாக்டர் மட்டும் பிடிங்க சார், கரெக்டாக இருக்கும், காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும், சோஷியல் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஜேர்னலிஸ்ட் இல்லை, டாக்டர் இல்லை, ஜேர்னலிஸ்ட் இல்லை. இப்படி எல்லா சைட்லேயும் ட்ராவல் பண்ணி 18 பேரை கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சீசிங் ராஜான்னு ஒருத்தர் மாட்டணும், சம்போ செந்தில்னு ஒருத்தர் மாட்டணும். இந்த 2 பேரையும் தேடி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து இந்த கொலையில் முக்கியமான பார்ட் வந்து நாகேந்திரன் ஒருத்தன் வேலூர் ஜெயிலில் இருக்கான், அவனோட பார்ட் வந்து ஒரு முக்கியமான பார்ட். அதையும் அந்நியத்து பண்ணிட்டு இருக்காங்க. சம்போ செந்தில் என்கிற சம்பவ செந்தில் வந்து ஒரு வக்கீல் கம் ரவுடி, ஏகப்பட்ட அஃபென்ஸ் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் போலீஸ் பிடிக்கல. அவன் வந்து ஒரு நாடார் இனத்தை சேர்ந்த ஒரு ரவுடி. அவனுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு. ஒரு மோட்டிவ் இருக்கிறவன் சம்பவம் செந்தில உள்ள இறக்கியிருக்கான். ஒரு மோட்டிவ் இருக்கிறவன் இறக்கியிருக்கான். அவனுக்கு மோட்டிவ் இருக்கு. அவன் வந்து சம்பவம் செந்தில உள்ள இறக்கியிருக்கான், சீசிங் ராஜா உள்ள இறக்கியிருக்கான், நாகேந்திரனை உள்ள இறக்கியிருக்கான், ஆற்காடு சுரேஷ் டீமையும் உள்ள இறக்கியிருக்கான். இப்படி ஒரு 4-5 பேர் வந்து இறங்கியிருக்காங்க. 4-5 பேர் வந்து இறங்கினதை வந்து போலீஸ் வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்க.
போலீஸ் உளவுத்துறை இருக்கு இல்லையா, இவ்வளோ பேர் ஆர்கனைஸ் ஆகி போறத வந்து அவங்க கண்டுக்காம விட்டுருக்காங்க. அவங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சும் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு டிபிக்கல் கேஸை, வித்தியாசமான கேஸை தான் விஜயகுமார் ஜாயின்ட் கமிஷனரும் அவங்க டீமும் அருண் சிட்டி கமிஷனரும் கிராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன் பை ஒன் கிராக் பண்ணிட்டு. ஸோ அதோட ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு அவங்க ரீச் ஆகிட்டு இருக்காங்க. ரீச் ஆகி போகும்போது அந்த சம்பவ செந்தில்ன்றவனையும் சீசிங் ராஜா இந்த 2 பேரையும் பிடிச்சிட்டாங்கன்னா மேட்ரு ஓவர். அதுக்கு அடுத்த ஃபர்தராக மாட்டக்கூடியதான் திமிங்கலம். அந்த திமிங்கலம் யாரு? இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது காவல்துறை இந்த வழக்குல நாங்க தினசரி ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னு வெளியில சொல்லுவது அப்படின்றது இந்த வழக்கு தொய்வா இருக்கு, ஆகவே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுடைய வாயை அடைக்க வேண்டிய தேவை இன்னைக்கு காவல்துறைக்கு இருக்கு. ஏனென்றால் இது சிபிஐக்கு போனால் நீங்க குறிப்பிடுவது போல ஒரு சிலர் தப்ப வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காவல்துறை நம்புது. அதனாலதான் இந்த மாதிரியான தகவல்கள்ன்றதை விட முன்னேற்றம் தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து காவல்துறையால வெளியிடப்பட்டு வருது. அப்படிதான். ஏன்னா மற்றவங்க சொல்றாங்க டெய்லி தகவல் வருது, டெய்லி கசிய விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதன் அடிப்படையில கேட்கிற இந்த கேள்வி. ரஞ்சித் சொல்றாருல, அதிகாரிகள் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க, அதிகாரிகள் மக்கள் உணர்வை புரிஞ்சு நடந்துக்கணுங்க, அதிகாரி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மாதிரி சொல்றாருல. அதிகாரி வந்து ஒரு அரசியல்வாதிக்கு 5 வருஷம், அதிகாரிக்கு 60 வருஷம் தான். அவன் மாற்றவே போகிறது இல்லை. அவனை வந்து இவர் சொல்கிறார் இல்லையா. அப்போது ரஞ்சித் உட்பட நிறைய பேர் வந்து சிபிஐ விசாரணைன்ற அந்த கோரிக்கை துணி வந்து சமூக வலைதளங்களை வாட்ச் பண்ணும்போது பாருங்க குறைஞ்சிருச்சு, இல்லவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு ட்வீட் போட்டேன், வழக்கறிஞர் ப்ரொஃபஷன்றது வந்து பெரிய உன்னதமான ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரொஃபஷனில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து சம்பவ செந்தில் ஒரு படையே யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். இதை வந்து வழக்கறிஞர் சமூகம் என்ன பண்ணுது? அந்த கருப்பு கோட்டுன்றது வந்து கொலை பண்ணுறதுக்கா? படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான் அப்படின்னு பாரதியார் சொன்னாருன்னு எழுதியிருந்தேன். உடனே தமிழக புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் அவர் வந்து இந்த மாதிரி கிரிமினல் வழக்குகளில் ஈடுபடக்கூடிய வழக்கறிஞர்களுடைய பதிவுகள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு இன்னைக்கு பேட்டி கொடுக்குறார். வழக்கறிஞர் தொழிலில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று வந்து இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது வந்து தலைமை நீதிபதியால், அதாவது அதை வந்து ஒரு கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது. பொதுநல வழக்கு தொடர்பான கமிட்டி, அதோட வெராசிட்டி அது என்னன்னா, வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. அதில் வழக்கறிஞர்கள் எப்படி நடந்துக்கணும்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டங்களை எப்படி அமுல்படுத்துறது சம்பந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அந்த வழக்கை தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் அனுப்பியிருக்கார். ஸோ இதில் வந்து ஆம்ஸ்ட்ராங்ன்ற கேரக்டர் வந்து நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்குன ஒரு கேரக்டர். படை தான் வழக்கறிஞர் படைகளை உருவாக்குன கேரக்டர். அந்த கேரக்டருடைய அமல்கமேஷனில் அவர் உருவாக்குன அந்த கேரக்டரில் கருப்பு கோட்டு அணிந்தவனில் 5 பேர் அக்யூஸ்ட் ஆயிருக்கான். எல்லாமே அந்த சம்பவம் செந்தில் யூஸ் பண்ண டீமு. ஒரு வக்கீல் வீட்டிலேருந்து 9 லட்ச ரூபா மாமூல் பிடிச்சிருக்காங்க. சம்பவம் செந்திலுக்கு மாமூல் வாங்கி கொடுக்குறவன் வக்கீல் 9 லட்ச ரூபா அவன் வீட்டிலேருந்தே சீஸ் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அந்த வழக்கறிஞர் தொழில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த வழக்கறிஞர்கள் ஏன் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணுறதுக்கு உதவணும்? அங்கே தான் அந்த திமிங்கலம் ஒளிஞ்சிருக்கு. ரைட்டா? சம்பவம் செந்திலுக்கு தான் தெரியும் அந்த திமிங்கலம் யாருன்னு. அப்போது சீசிங் ராஜா சம்பவம் செந்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு விவாதங்களை உருவாக்கி இந்த விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லும்பொழுது ரிசல்ட் இருக்குது. ஸோ இதுதான் போலீஸ் அப்படின்னு POLICE, அதில் வந்து P வந்து பப்ளிக் ரிலேஷன்ஷிப், பொதுமக்கள் செய்தி தொடர்பு தான் போலீசிங்கோட முக்கியமான விஷயம். ஒரு போலீசிங்ன்றது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா போலீஸ்காரனும் நிற்க முடியாது. சந்துலேயும் வீட்லேயும் கொலை நடக்கிற இடத்துலையும் போலீஸ் நிற்க முடியாது. ஆனால் போலீஸ் இருக்குன்ற மாரல் பயம்தான் போலீசிங்கோட அடிப்படையான கான்செப்ட். ஸோ அந்த பயத்தை அந்த விஷயங்களை உருவாக்குறாங்க. இன்னைக்கு ரவுடிகள்லாம் திருச்சி ஓடுறாங்களே, ஒரே ஒரு என்கவுண்டரு, திருவேங்கட என்கவுண்டரு தானே. ஒரு என்கவுண்டரு அவன் தப்பிச்சு போகும்போது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்கவுண்டரு எல்லாரையும் ஓட வச்சிருக்கு, பலரை உண்மை பேச வச்சிருக்கு.
அவர்கள் ஒரு திமுகவுக்கு சார்ந்த லாயர் உண்மை பேசியிருக்கான். இருந்தாலும் அந்த வழியை ஒரு பத்திரிகையாளரா நம்ம கொண்டாட முடியுமா? அது மிகப்பெரிய தவறு இல்லையா? அது தவறுங்க. அந்த என்கவுண்டர் நடந்தது அது ஜுடிஷியல் என்கொயரிங்க. அந்த என்கவுண்டர்ல அவர் தப்பிச்சு போகும்போது போலீஸ் சுட்டதுனால நான் காவல்துறை சொல்றாங்க அப்படின்னு காவல்துறை சொல்றதுனால, பல கதையை நீங்களும் கேட்டிருக்கீங்க. தப்பிச்சு போறதுனால, சுட்டதுனால, திருவேங்கடம் இறந்ததுனால பல விஷயங்கள் வெளியில வருது இல்ல. அதுக்கப்புறம் தானங்க உங்களுக்கு ஹரிஹரன் ஒரு லாயர் வர்றாரு. அதுக்கப்புறம் தானே ஹரிதரன் ஒரு லாயர் வர்றாரு. ஹரிஹரன் வந்த அப்புறம் தானே சம்பவம் செந்தில் வர்றாரு. சம்பவம் செந்தில் வந்த அப்புறம் தானே சீசிங் ராஜா வர்றாரு. சீசிங் ராஜா வந்த அப்புறம் தானே திமிங்கலம் வருது. இவ்வளவும் வருது இல்ல. அதற்கு அந்த கொலையை நியாயப்படுத்த முடியுமா? அந்த கொலையை நான் நியாயப்படுத்தலைங்க. சரி, அந்த என்கவுண்டரை நானும் நியாயப்படுத்தலைங்க. இறந்து போன திருவேங்கடத்துக்காக நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேங்க. ஆனா நான் அதுக்காக சொல்ல, ஒரு உயிர். ஆனா அந்த விஷயங்கள் நடந்தப்போ புலனாய்வுல வரக்கூடிய அடுத்த ஸ்டேஜ சொல்றேன். சோ இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கிட்டாங்க. இன்னும் இல்ல சொல்லலாமா? இல்ல, அது கொஞ்சம் ஃப்ரெஜைலா இருக்கு. ஃப்ரெஜைலான்றது அது எப்படி அவங்க கொண்டு போறாங்க அப்படின்றதுல ரொம்ப. ஏன்னா சம்பவம் செந்தில இது வரைக்கும் யாரும் பிடிச்சதே இல்லை. அவன இறங்கி போறாங்க, ட்ரை பண்றாங்க, பெரிய ட்ரை பண்றாங்க. இப்போ சிபிஐ அதை விசாரணை எதுனா சொல்லிட்டு போயிடலாம். சம்பவம் செந்தில் இன்னும் சிக்கவில்லை. எப்படி செந்தில் பாலாஜி தம்பி சிக்கவில்லை, அசோக் சிக்கவில்லை சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் தானே அது. சிக்கவில்லை செந்தில் பாலாஜி தம்பின்னு சொல்ல, அது மாதிரி சம்பவம் செந்தில் இன்னும் சிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடநாடு வழக்கிலெல்லாம் வாய்தா வாங்கினே இருக்கிறாங்களே, அந்த மாதிரி வாய்தா வாங்கிட்டு போகலாம். பட் அருண் சாரை பொறுத்த வரைக்கும் தே ஆர் பர்டிகுலர் இன் கேச்சிங் தெம். விஜயகுமார் சாரை பொறுத்த வரைக்கும் தே ஆர் பர்டிகுலர். எல்லா நெகட்டிவ்ஸையும் பார்த்து அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் அருண் சார்கிட்ட இருந்தெல்லாம் சம்பவம் செந்தில் தப்பிக்க முடியும்னு சத்தியமாக ஒரு பத்திரிகையாளராக எனக்கு நம்பிக்கை இல்லை. விரைவில் சிக்குவார். அந்த தூண்டில் மூலம் ஒரு திமிங்கலமும் மாட்டும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைய தினம் எங்களோட இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.